வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இது வரைக்கும் நம்ம சேனல் Illustrator பிகினர் கிளாஸஸில் 3 கிளாஸஸ் பார்த்துருந்தோம். மூணுமே வந்து இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. பட் இந்த கிளாஸில் நம்ம டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கிராஃபிக் டிசைன் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரௌசரோ ஃப்ளையரோ ஆர் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இதுலையோ இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக டெக்ஸ்ட்டும் நமக்கு அந்தளவு முக்கியம்தான். டெக்ஸ்ட்டில் அப்படி பெருசாக என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் போஸ்ட் பண்ணுற இந்த கிளாஸும் அடுத்த கிளாஸும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம பெரிய பெரிய டிசைன்ஸ் பண்ணும்போது இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆகணும் அப்படின்னா நம்ம போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் அப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைப் டூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பென் டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைப் டூல் இருக்கும். ஸோ இதை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டைப் டூல், ஏரியா டைப் டூல், இந்த மாதிரி நிறையா டைப் டூல்லேயே வெரைட்டியாக இருக்கும். ஸோ இதில் டைப் டூல்லாம் என்னென்னு பார்த்துட்டு கேரக்டர் பேனலையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ டைப் டூலை வச்சு இந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு பிளேஸில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். நமக்கு லோரம் இப்சம் அப்படின்னு ஒரு டிஃபால்ட்டான டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆகிட்டு அது செலெக்ஷனில் இருக்கும். இதில் ஒரு வேர்டோ ஆர் ஒரு லைனோ டைப் பண்ணிக்கலாம். தென் என்ட்ரு மார்க் கொடுத்தா நம்ம அடுத்த லைனுக்கு வரணும். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். டைப் டூல் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு லெஃப்ட் கிளிக்கை விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பாக்ஸ் சைஸ்க்கு அதுவாகவே ஒரு டம்மி டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அந்த பாக்ஸ்குள்ளார ஃபுல்லாக. இப்போ நம்மளோட கர்சரை கடைசியில் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல விசிபிளாக இருக்காது. பிகாஸ் இந்த பாக்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் இருக்குது, பட் ஆனால் ஃப்ரேம் எனக்கு பத்தலை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ நான் ஜஸ்ட்டு மூவ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேமை வந்து கீழே இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருந்துச்சுல அது வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த மூவ் டூலை வச்சு ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் டாக்குமெண்ட்டில் மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேமோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த பாயிண்ட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு இடையில இப்போ உங்களுக்கு சிங்கிள் ஸ்பேஸ் இருக்கா டபுள் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பேராகிராஃப் எண்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பேராகிராஃப் சிம்பிள் இருக்கா ஆர் ஃபோர்ஸ்டு லைன் பிரேக் இருக்கா அப்படின்றது தெரியாது. ஸோ எப்போவுமே டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறப்ப ஹிடன் கேரக்டர்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். Ctrl Alt I கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிடன் கேரக்டர்ஸ் ஷோ ஆகும். இது நீங்கள் மெனுவில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டைப்பில் போயிட்டு ஷோ ஹிடன் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு இங்கே இருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். Ctrl Alt I கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். இதில் இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வேர்டுக்கு இடையிலையுமே ஒரு ப்ளூ டாட் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸு. இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 ப்ளூ டாட் ஆயிடுது. இப்போ நம்ம பார்த்தோன்னே விசிபிளாக தெரியும் 2 வேர்டுக்கு இடையில 2 ஸ்பேஸ் வரக்கூடாது அப்படின்றது. ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தப்போ இப்போ 2 ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே ஹிடன் கேரக்டர்ஸ் ஆன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி P இன்வெர்ட்டடாக இருக்குது வந்து இது வந்து பேராகிராஃப் சிம்பிள். ஸோ இது என்ன அப்படின்றது அடுத்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும். இதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து லைன் பிரேக்னா என்னென்னா இப்போ இந்த G முடியுது. ஸோ அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடியே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லைனை வந்து ஃபோர்ஸாக பிரேக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வர வேர்டு வந்து அடுத்த லைனுக்கு போ அப்படின்ட்டு ஃபோர்ஸாக பிரேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். இதில் இப்போ ஹிடன் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது தெரியாது. ஸோ எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் ஸ்பேஸ் வரக்கூடாது. பட் இதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. அதனால் ஹிடன் கேரக்டர்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஈவனாக இருக்கும். பட் இங்கே மட்டும் பாருங்கள் ஒரு ப்ளூ டாட் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த லைன் பிரேக்குக்கும் இந்த பேராகிராஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் தெளிவாக புரியும். பிகாஸ் அடுத்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக பேராகிராஃப் பேனலை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஆல்ரைட், அடுத்து கீழே இங்கே ஆஷ் சிம்பிள் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ட் ஆஃப் த பேராகிராஃப். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் சிம்பிள் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் இதுக்கடுத்து நமக்கு பேராகிராஃபே இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டெலீட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேராகிராஃப் சிம்பிள் டெலீட் ஆகிட்டு இந்த ஆஷ் சிம்பிள் மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ பேராகிராஃப் இதோட எண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நமக்கு டினோட் பண்ணுது. அடுத்து வந்து இப்போ செலெக்ஷன் பற்றி பார்த்துருவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு Ctrl A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த ஃப்ரேம்குள்ளே என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோ கலர் மாற்றுறதோ பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றத மவுஸில் செலக்ட் பண்ணுறது. இப்போ எனக்கு இந்த கமோடோ அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த வேர்டுக்குள்ளார கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேர்டு மட்டும் செலக்ட் ஆகும். இதுவே ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் சிம்பிள் எண்ட் இருக்குல்ல, அதாவது இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் செலக்ட் ஆகும் ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ டபுள் கிளிக் பண்ணால் ஒரு வேர்டு செலக்ட் ஆகும், ட்ரிபிள் கிளிக் பண்ணால் ஒரு பேராகிராஃப் செலக்ட் ஆகும். Ctrl A கொடுத்தா எல்லாமே இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்க எல்லாமே செலக்ட் ஆகும். எப்போவுமே டெக்ஸ்ட் பார்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சம்திங் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஃப்ரேமை வந்து நம்ம மூவ் பண்ணி இந்த கார்னரில் வைக்கணும். ஸோ நம்ம மூவ் டூலுக்கு ஜஸ்ட்டு வி கிளிக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வி டைப்போஸ் ஆகிடும். இந்த வேர்டுக்கு பக்கத்தில் வி வந்து தேவையில்லாமல் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ஃப்ரேம் செலெக்ஷனில் வந்துடும். அண்ட் இந்த மூவ் டூல் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதனால் நிறையா டைப்போஸ் ரெடியூஸ் பண்ணலாம். டைப்போஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ டெக்ஸ்ட்டை பற்றி பேசிக்கான விஷயம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து இப்போ கேரக்டர் பேனலுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பேனலை வச்சு எப்படிலாம் டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கேரக்டர் பேனல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, விண்டோவில் போயிட்டு கீழே டைப்பில் கேரக்டர் ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+T இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதுக்கு பக்கத்தில் பேராகிராஃப், ஓப்பன் டைப் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு கேரக்டர் பேனல் மட்டும் வேணும்னா இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரக்டர் பேனல் மட்டும் இருக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான பேனல்ஸை இந்த லைனில் அலைன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் டுட்டோரியல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த கேரக்டர் பேனல் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை எப்போயுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். கார்னரில் இருக்க இந்த 3 ஹரிசாண்டல் லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு கேரக்டர் பேனல் ஃபுல்லாகவே வந்துடும். கேரக்டர் பேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டுக்கெலாம் எப்படி கலர்ஸ் கொடுக்குறது மட்டும் பார்த்துடலாம். ஸோ விண்டோவில் போய்ட்டு ஸ்வாட்சஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய டெக்ஸ்ட்டே செலக்ட் பண்ணல, ஜஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலராக மாறிடும். பட் இன்டிசைனில் வந்து நீங்கள் ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ரெட் கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் தான் கலர் மாறும். இன்டிசைனுக்கும் இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரோக்கை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்கிறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து அப்ளை ஆகிடும் டெக்ஸ்ட்டுக்கு. ஸ்ட்ரோக்கோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கனால நமக்கு அந்த ரெட் கலரே வந்து இன்விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரோக்கோட வெயிட் வந்து ஒரு 0.5 வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரோக் வந்து நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாமே கலர்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரோக்கை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு வேர்டை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வேர்டை மட்டும் இந்த மாதிரி மவுஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் டபுள் கிளிக் பண்ணி இந்த ஒரு வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கலர்ஸ் பிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு வேர்டு மட்டும் நமக்கு கலர் மாறிடும். ஸோ கலர்ஸோட பேசிக் இவ்வளோ தான். அடுத்து கிரேடியன்ட் பார்க்குறப்ப நம்ம கிரேடியன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ கேரக்டர் பேனலுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்ட்ஸ், என்னென்ன ஃபாண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாண்ட்ஸ் வரும். ஜஸ்ட் என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறதுக்கு மேலே இருக்க இந்த ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபில்டர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டக்க கொண்டு போனீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சான்ஸ் செரிஃப் அண்ட் இது செரிஃபு, ஸ்லாப் செரிஃப், இந்த மாதிரி ஃபாண்ட்டோட வெரைட்டியை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃபாண்ட்ஸுக்கு நான் தனியாக வேறு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் இது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க ஃபாண்ட்ஸில் எல்லாமே இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்ஸ், அதாவது ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்ஸாக வரும் ஃபுல்லாகவே. ஸோ இதில் எது வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த AlienT அப்படின்ற ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபாண்ட்ஸு என்கிட்ட இருக்கிறதுலே இதே மாதிரி ஃபாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணணும் அப்படின்னா இங்கே கொண்டு போனீங்கன்னா ஃபாண்ட்ஸ்க்கு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டில்டா சிம்பிள் 2 ஈக்குவல்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ ஷோ சிமிலர் ஃபாண்ட்ஸ் அப்படின்றது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபாண்ட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். பட் இதே மாதிரி எக்ஸாக்டான ஃபாண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட்னு வந்துருச்சு. மேலே இருக்க இந்த பேக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி ஃபாண்ட்ஸுக்கு பக்கத்தில் இந்த ஈக்குவல் டு சிம்பிளுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டார் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃபேவரட் ஃபாண்ட்ஸில் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ஃபேவரட் ஃபாண்ட்ஸோ அந்த மாதிரி ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் ஸ்டார் போட்டிருக்கீங்களோ அது மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியரால் கொடுத்துட்டு ரீசென்ட்லி ஆட் கொடுக்குறேன். ஸோ ரீசெண்டாக நான் என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அது மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம், லோரம், இப்சம், டாலர் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டெக்ஸ்ட் தான் அதில் வரும். பட் இது வராமல் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்க டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டைப்போகிராஃபின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்டோட ப்ரிவியூ வந்து டைப்போகிராஃபி அப்படின்ற டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் காமிக்கும். அடுத்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ABCD வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா சைஸு. ஸோ இங்கே இருக்க ப்ரிவியூ வந்து சைஸ் சின்னதாக வேணுமா ஆர் இந்த மாதிரி மீடியமாக வேணுமா அல்லது பெருசாக வேணுமா அப்படின்றத இங்கே செட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபில்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபில்டர்ஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னா கீழே கிளியர் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபில்டருமே கிளியர் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருந்துச்சோ அது அப்படியே வந்துடும். உங்ககிட்ட இருக்க ஃபாண்ட்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத இப்போ பார்த்துட்டோம். இப்போ மிராட் ப்ரோ அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு கிளாஸிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, போல்டு இல்லை இட்டாலிக்ஸ் எதுவுமே இல்லை, ரெகுலர் மட்டும் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரே ஃபாண்ட்டில் இருக்க வேரியபிள் டைப்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ப்ராக்கெட்டில் வந்து 15 இருக்கும், 3 இருக்கும். இப்போ கேரமன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3 ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் ரெகுலர், இட்டாலிக், போல்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ அகைன் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு AGUA வேரியபிள் 15 இருக்குது. ஸோ எனக்கு நிறையா டைப்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். லைட், ஸ்மாலு, செமிலைட், டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ண அடுத்தடுத்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டில் வந்து ப்ரிவ்யூ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எது ஓகேவோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்ட் சைஸு. ஸோ இந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்டிகுலராக ஜஸ்ட் இந்த லைனுக்கு மட்டும் எனக்கு வேறு ஃபாண்ட் வேணும் அப்படின்னா வேறு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சைஸை இதுக்கு மட்டும் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் போல்டு ஆர் செமிலைட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் மூவ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து எந்த இதுவுமே இருக்காது. பிகாஸ் எல்லாமே ஈவனான சைஸில் இருந்தால் மட்டும்தான் இதில் ஷோ ஆகும். இப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் வேறு, இந்த ஃபாண்ட் சைஸ் வேறு, அதனால் இதால் எந்த ஃபாண்ட் சைஸுமே ஷோ பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணணும். ஜஸ்ட் 20 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்டுமே 20 சைஸில் மாறிடும். ஆர் இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஜஸ்ட் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ இதை வச்சு உங்கள் டெக்ஸ்ட் என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கேரக்டர் பேனலாக இந்த மாதிரி டாப்பில் தான் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு லெஸ் தேன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து லெட்டிங் ஸ்பேஸு. ஸோ செட் த லெட்டிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இதை 12 13 14 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். நமக்கு ஒவ்வொரு லைனுக்கும் இருக்க இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஈவனாக. பட் உங்களுக்கு பர்டிகுலர் அந்த லைனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த லைனை மட்டும் ஃபுல்லாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே இருக்க ஸ்பேஸ் மட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த லெட்டிங் ஸ்பேஸ் வந்து சிங்கிள் பேராகிராஃப்க்கு உள்ளார இருக்க லைன்ஸோட ஸ்பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வேல்யூ. இந்த டெக்ஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இதுலையுமே கீழே ரெட் கலரில் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்குது, ஜிக்ஸாக் லைன்ஸ் மாதிரி இருக்குது. இது என்னென்னா ஸ்பெல் செக் பண்ணுது. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெல் செக் பண்ணிவிட்டு இது ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்றத இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி காமிக்குது. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் டெக்ஸ்ட் நமக்கு நல்லா விசிபிளாக தெரியும். அது எப்படின்னா எடிட்டில் போயிட்டு ஸ்பெல்லிங்கில் ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்றத ஆஃப் பண்ணிட்டா ஸ்பெல் செக் பண்ணாது இனிமேல். ஸோ என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை அப்படியே விசிபிளாக காமிக்கும். அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்னிங், இது வந்து ட்ராக்கிங். இந்த கேர்னிங் ட்ராக்கிங் இது ரெண்டை பற்றி தியரியாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேர் கேர்னிங் இன்வால்வ்ஸ் ஸ்பேசிங் பிட்வீன் 2 லெட்டர்ஸ். ஸோ ஒரு 2 லெட்டர், அதாவது ஏபி ஒரு வேர்டில் இருக்கா. இப்போ இந்த RN இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆருக்கும் எண்ணுக்கும் உள்ள இடையில இருக்க ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கேர்னிங். பட் ட்ராக்கிங்கோட பர்பஸ் என்னென்னா ஸ்பேசிங் த்ரூ அவுட் த என்டையர் வேர்டு. ஒரு வேர்டு, இந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில இருக்க ஸ்பேஸுமே ஒரு வேர்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரியலன்னா நம்ம லைவாக பார்ப்போம். இந்த நாஸ்ட்ரட் அப்படின்ற வேர்டு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கேர்னிங் சைஸை சைஸ் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. பட் உங்களுக்கு தெரியல, இதோட வேல்யூ வந்து நான் இந்த மாதிரி 100 200 இந்த மாதிரி 100 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. பட் ஆனால் இடையில ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நம்ம ஹிடன் கேரக்டர்ஸை ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது வந்து மேனுவலாக 2 கேரக்டர்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் வேணும்னா அந்த இடத்துல கொடுக்குறது தான் கேர்னிங். இப்போ கீழே இருக்க இந்த டாலர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் அதே மாதிரி ஒரு 50 இங்கே பாருங்கள். நான் கொண்டு போக எனக்கு இந்த வேர்டுக்கு இடையில இருக்க ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில இருக்க ஸ்பேஸுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ட்ராக்கிங். நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் இன்டர்வியூ போனால் கூட இந்த மாதிரி கேர்னிங் ட்ராக்கிங் பற்றி உங்களுக்கு கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த கேர்னிங் ட்ராக்கிங்கை ஒவ்வொரு தடவையும் நம்ம பேனலில் ஆக்சஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இந்த வேர்டில் ஏக்கும் ஜிக்கும் இடையில கர்சர் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ரைட் சைடு யாரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேர்னிங் இன்க்ரீஸ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு, 20-20 இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் யாரோ ப்ரெஸ் பண்ணனா எனக்கு 20-20 டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஒரு வேர்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு யாரோ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ட்ராக்கிங் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் யாரோ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ட்ராக்கிங் டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டில் ஈஸியாக தேவையான இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து இருக்கிறது வந்து இது வெர்டிக்கல் ஸ்ட்ரெச்சு, இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரெச்சு. ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 200% கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக 200% ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போ 200% கொடுத்தேன் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக 200% ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இப்போ நம்ம வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாகவும் 200% ஸ்ட்ரெச் பண்ணனால நமக்கு ஈவனாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் நான் 200% ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிறேன் ஹரிசாண்டலாக. ஸோ இது பாருங்கள், பார்க்குறதுக்கு அந்தளவு இதாக இருக்காது. இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெச்னால் நமக்கு தேவையான இடத்துல மினிமமாக யூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 110 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மினிமமாக யூஸ் பண்ணால் நமக்கு அது விசிபிளாக தெரியாது வெளியில். பட் இந்த மாதிரி ஓவராக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது, ப்ரொஃபஷனலாக இருக்காது. அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட் த பேஸ் லைன் ஷிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதுக்கும் இந்த லெட்டிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லெட்டிங் அப்படின்றது வந்து இப்போ இந்த லைனை சும்மா அப்படி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ லெட்டிங்கை இந்த மாதிரி 48 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஸ்பேஸ், இந்த லெட்டிங் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓவராலாகவே. பட் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் லைன் ஷிஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நம்ம செலெக்ஷன் பண்ண டெக்ஸ்ட்டு மட்டும்தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் லெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த லைனே வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இந்த பேஸ்லைன் ஷிஃப்ட் வந்து தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அங்கங்கே தேவைப்படும். இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் லைட்டாக மேலே மூவ் பண்ணு அப்படின்னு கிளைண்ட்டு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை மட்டும் சில டைமில் இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல மேலே வைப்போம். அந்த மாதிரி ஃப்ரேமை கட் பண்ணி ஒர்க் பண்ணவே கூடாது. ஒரே ஃப்ரேம்லேயே ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. ஃப்ரேமை வந்து நிறையா ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறையா பேர் பண்ணுவாங்க, ஒரு பேராகிராஃப்க்கும் ஒரு ஃப்ரேம் போடுவாங்க. அதுவும் தப்பு. அடுத்த கிளாஸில் பேராகிராஃப் பேனலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஃப்ரேமில் எப்படி ஃபுல் டிசைனையுமே முடிக்கிறது அப்படின்றத தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பேக் டு த பாயிண்ட். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். இது வந்து கேரக்டர் ரொட்டேஷன். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நானே பார்த்தது இல்லை. இந்த டீயை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்ம கேரக்டர் மட்டும் ரொட்டேட் ஆகுது, உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கேரக்டர் மட்டும் 120 டிகிரி கொடுத்தா அந்த ஒரு கேரக்டர் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தேவையான இடத்துல நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வேர்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். டைப்பில் போயிட்டு சேஞ்ச் கேஸில் அப்பர் கேஸ், லோவர் கேஸ், டைட்டில் கேஸ், சென்டென்ஸ் கேஸ், இந்த மாதிரி 4 கேஸ் இருக்கும். ஸோ அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் கேப்ஸாக மாறிடும். அகைன் டைப்பில் போய் சேஞ்ச் கேஸில் லோவர் கேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் லோவர் கேஸாக மாறிடும். டைப்பில் சேஞ்ச் கேஸில் டைட்டில் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் மாறும், இது எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் லோவர் கேஸில் டைப் பண்ணிட்டீங்க. அதை மெனுவில் போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கேரக்டர் பேனல்லே டபுள் டி அப்படின்றது ஆல் கேப்ஸு, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் கேப்ஸாக மாறிடும் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில். அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்மால் கேப்ஸு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மால் லெட்டர் சைஸ்க்கு டெக்ஸ்ட் இருக்கும், பட் எல்லாமே ஃபுல் கேப்ஸாக இருக்கும். இது வேணாம் அப்படின்னா அகைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு திருப்பி பழையபடி வந்துடும். இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட்டு கேப்ஸ் ஏ 2ன்னு போட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 வந்து நமக்கு மேலே ஸ்கொயர் மாதிரி வரணும். ஸோ அதுக்கு பேர் சூப்பர் ஸ்கிரிப்ட். கெமிக்கல் ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா H2O அந்த மாதிரி இருக்கும். கீழே 2 வரணும் அப்படின்னா அது வந்து சப்ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மேலே ஏ ஸ்கொயர் மாதிரி வந்துடும். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரிப்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா A2 வந்து கீழே வந்துடும். ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ A2 அப்படின்றது 2 வந்து ரொம்ப கீழே இருக்குது பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பேஸ்லைன் ஷிஃப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதை 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த 2 வந்து மேலே ஏறிடும். அண்ட் அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர்லைன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே அண்டர்லைன் ஆகிடும். தென் அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கிராஸ். இப்போ ஆஃபர்லாம் போடும்போது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து அடிச்சுட்டு இன்னொரு டெக்ஸ்ட் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த கிளாஸ் நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ கேரக்டர் பேனல் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லைனா போர் அடிச்சிச்சா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் பேராகிராஃப் பேனலை பற்றி, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் கைஸ். நன்றி, வணக்கம்.